நீங்க வந்து என்ன பண்றீங்க? இப்ப எதுக்கு நீங்க பாட்காஸ்ட் பண்றீங்க? எதுக்கு கன்டென்ட் கிரியேட் பண்றீங்க? வை? ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அப்பேரல் தான். 1960ல இருந்து we are into this field. அண்ட் சின்ன வயசுல இருந்தே இதுதான். நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும் போதே கீழே கம்பெனி மேலே வீடு. ஸோ கீழே வந்து இந்த பெட்டி மடிச்சா ஒரு பெட்டி மடிச்சா 50 காசு ₹1. ஸோ அப்போவே போவோம் பண்ணுவோம். ஸோ அது என்னோட பிளட்லேயே இருக்கு அண்ட் மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அப்பேரல் தான் பண்ண போகிறோம். அண்ட் ஐ லவ் தட். ரொம்ப பிடிக்கும். 10th வரும்போதே பில்லிங் போடுறது, ஹேண்ட்லிங் பண்ணுறது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் ஒரு கிளாம் பார்ட். பட் காலேஜ் முடிச்சு 2012 ஆக்சுவலாக ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆனக்கு அப்புறம் தான் தெரியுது பிஸ்னஸ் இருக்கு. பட் எல்லா குட்ஸும் கிரெடிட்டுக்கு போயிட்டு இருக்கு. கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கிரெடிட் ரிச் பிஸ்னஸ். மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் 2 months, மார்க்கெட்டிங் டேக்ஸ் அ மந்த், போனதுக்கப்புறம் வர்ற பேமெண்ட் டேக்ஸ் 3 months. ஸோ அப்போ ஜஸ்ட் இமேஜின் ஒரு 10 lakh 15 lakh கன்சைன்மெண்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 6 months எடுத்துச்சுன்னா என்ன ஆகிறது? தட்ஸ் when I had this idea. சரி, நம்ம பையர்ஸை தேடி போனால் வேலைக்கு ஆகாது, பையர்ஸை நம்மளை தேடி வர வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே தெரியணும். அப்பா ஐ தாட் ஃபர்ஸ்ட் வெப்சைட் பண்ணலாமா? வெப்சைட்டுக்கு போய் அப்பா கேட்டதுக்கு நம்ம தான் இத்தனை வருஷமா இருக்கோமே, எதுக்கு வெப்சைட்லாம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறாங்களே, இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு பண்ணாலே போதும். இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு பண்ணால் கிரெடிட் தான், புதுசாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்போ ஐ வாண்டட் டு இதை டச் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறது எனக்கு ஐடியா இருந்தது. தட் இஸ் த கோர் ரீசன் நான் கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணேன்.